ஓம் ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. பாகவதத்தினுடைய ஏகாதச ஸ்கந்தத்திலே நாம் இருக்கின்றோம். முக்திஹி என்பது தசம லட்சணத்திலே 9வது லட்சணமாக இருக்கிறது. அத்ர சர்கோ விசர்கா ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தரா ஈசான கதா நிரோதா முக்திஹி ஆஸ்ரயா. 10 லட்சணங்கள் புராணங்களுக்கு சொல்லப்படும். அதில் நாம் இப்போ இருப்பது முக்தி, வீடு பேறு அடைவது. அதற்குண்டான ஞானம் நமக்கு இங்கே முழுமையாக கொடுக்கப்படுகிறது. உத்தவருக்கும் பகவானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உத்தவ கீதா சம்வாதம் ஒரு அழகான காவியம், ஒரு அழகான உரையாடல். அதிலே நாம் எப்படி ஒரு செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் எப்படி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து எப்படி சந்நியாசம் மேற்கொள்கின்றார், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, உலகத்திலே அவர் எப்படி வாழ்கிறார், எப்படியெல்லாம் அவரை நிந்திக்க முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அந்த செயல்கள் எல்லாம் முழுமையாக செய்யப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவருக்கு தெரிந்த முறையிலே துன்பத்தை கொடுக்கிறார்கள். நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள், இவரை விட்டு விட்டோமேயானால் அவர் ஊருக்குள்ளே சென்று நிறைய மக்களை அழைத்து கொண்டு நமக்கு எதிராக திரும்புவார், ஆகினால இவரை கட்டி போட்டு அடிக்கலாம், இங்கேயே இருக்கும்படி செய்து விடுவோம். என்னென்னெல்லாம் அவருக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்கள். அத்தனை கஷ்டங்களையும் இவர் முழுமையாக
ஏற்றுக்கொள்கின்றார், உள்வாங்குகின்றார். அப்பொழுது அவருடைய மனம் என்ன சொல்லுகின்றதாம்? அதான் நமக்கு நமக்கு வரவேண்டிய செய்தி. நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்குல்லவா? அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். ஏவம் ச பௌதிகம் துக்கம் தைவிகம் தைஹிகம் சயத் போக்தவ்ய ஆத்மனோதிஷ்டம் பிராப்தம் பிராப்தம் அபுத்யதே. துஷ்டர்களால், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களால் அதிகமாக துன்பத்தை அனுபவித்தும், ஆதி பௌதீக துன்பம், ஆதி தெய்வீக துன்பம், ஆத்தியாத்மிக துன்பம், இந்த 3 விதமான தொல்லைகள் ஒரு ஜீவன் இந்த உலகத்துல பிறந்து விட்டால் இறக்கின்ற வரை இந்த 3 தொல்லைகளையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆத்தியாத்மிகம் என்பது ஸ்தூல சரீரத்தால் வரக்கூடியது. ஆதி பௌதீகம் என்பது மனதிலிருந்து வரக்கூடியது. ஆதி தெய்வீகம் என்பது நம்முடைய கர்ம வினையினாலே வரக்கூடியது. ஆத்தியாத்மிகம் என்பது நம்முடைய சரீரத்திலிருந்து வரக்கூடியது. ஆதி பௌதீகம் என்பது சுற்றுப்புறத்திலிருந்து வரக்கூடியது. மிருகங்களினால், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளினால், மனிதர்களினால் வரக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீகம் என்பது இயற்கையிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள். அந்த முனியும் சொல்றாருங்க, பௌதிகம் துக்கம், தெய்வீகம் துக்கம், தேகிகம் துக்கம். தேகிகம் துக்கம் ஆத்தியாத்மிகம், பௌதிகம் துக்கம் ஆதி பௌதிகம், தெய்வீகம் துக்கம் ஆதி தெய்வீகம், இயற்கையிலிருந்து வரக்கூடிய. அப்ப இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு என்ன அழகா கிடைக்கிறது பாருங்கள். இந்த உலகத்துல பிறந்து விட்டால் இந்த 3 இடத்திலும் இருந்தும் தொல்லைகள், துக்கங்கள் வரத்தான் செய்யும். வராமல் இருக்கா. துக்கம் வருவதை போல சுகமும் வரும். இரண்டும் ஏற்படுத்தப்பட்டவை. இதை தெரிந்து கொண்ட இவர் சொல்றார், எதனால இது வந்து விட்டது? பிராப்தம் 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 அபுத்தியதே. பிராப்தம் என்னால் இந்த 3 இடத்திலும் இருந்தும் அடையப்படுகின்ற எது துக்கம், யாதொரு துக்கம் உண்டோ, இந்த இடத்துல துக்கம் சுகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். யாதொரு துக்கம் உண்டோ, சுகம் உண்டோ, அவை அத்தனையும் ஆத்மனோஹோ திஷ்டம், என்னால் எனது முன்ஜென்ம வினையினால், ஆத்மனஹா என்னால், திஷ்டம் என்னால் சேர்க்கப்பட்டவை. இது நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. இந்த சப்தத்தை கேட்டாலே எல்லாம் நம்மால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எப்படி யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய காரியத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு சொல்லு. யாரோ ஒரு என்னுடைய வாழ்க்கையில வந்து விளையாடினால் அதற்கு நானா பொறுப்பு? என்னுடைய கர்மவினையா பொறுப்பு? இதற்கெடுத்தாலும் கர்மவினை முன் செய்ய விதைன்னு சொல்கிறீர்களே, நல்லது செய்தாலும் துன்பத்தை அனுபவிக்கிறேனே, அதுவும் நான் செய்ததுதானா? ஆத்மனஹா திஷ்டம், அத்தனையுமே இந்த உலகத்துல பிறந்து விட்டால் இறக்கின்ற வரைக்கும் நம்மால் செய்யப்பட்ட கர்ம வினைகள், அதை நாம்
சந்தித்துத்தான் ஆக வேண்டும், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து நான் விலகி ஓடிவிடலாமா? முடியாது. காலம் கடந்து அனுபவிக்கலாமா? முடியாது. பரிகாரம் செய்து ஓடிவிடலாமா? பரிகாரம் செய்து நான் அதை கடந்து விடலாமா? முடியாது. தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், இந்த உலகத்திலப்பா நீ எந்த பரிகாரத்தினாலும் இந்த செயல்பாடுகளை மாற்ற முடியாது. அதை இவர் சொல்றார். இந்த பூர்ண வைராகியம் கொண்ட இந்த மனிதர் சொல்கிறார், ஆத்மனஹா திஷ்டம் போக்தவ்யம். அப்பா, அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அனுபவித்துத்தான். போக்தம் போகேன நஷ்டம் பவதி. போக்தவ்யம், அனுபவித்தே ஆக வேண்டும். எனக்காக யாராவது அனுபவிப்பார்களா? மாட்டார்கள். எனக்காக யாராவது பரிகாரம் செய்து மாற்றி விடலாமா? நமக்கு அந்த புத்தி தான் ஜாஸ்தியா இருக்கு. அவனுக்காக நான் பரிகார பூஜையை செய்கிறேன், இவர்களுக்காக இந்த இந்த யாகங்கள் செய்கின்றேன் எல்லாம் மாறிவிடும். அவரவர்களுடைய கர்ம வினையை அவரவர்கள்தான் அனுபவித்தாக வேண்டும். போகேன போக்தவ்யம், நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற அபுத்தியத்தை, இந்த அறிவுக்கு வந்தவராய் இதை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டார். எதையுமே மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தன்னை நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அடிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏளனம் பேசக்கூடியவளாக இருக்கட்டும், எச்சில் உமிழக்கூடியவளாக இருக்கட்டும், மலங்களை தெளிக்கக்கூடியவளாக இருக்கட்டும், அத்தனையும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மனிதர் எப்படி இருக்கின்றாராம்? தன்னுடைய தர்மத்திலிருந்து கிஞ்சித்தளவும் மாறாதவராய், சத்துவகுணத்திலிருந்து மாறாதவராய். 3 சொல்றார். சாத்வீகமான குணத்திலிருந்து அவர் மாறவே இல்லையா. இது நமக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயம். சாத்வீக குணத்திலிருந்து நான் இறங்காமை. 2வது, திருதிம் ஆஸ்தாயே, தைரியத்திலிருந்து கீழே விழாதவராய், தைரியத்தையே தன்னுடைய திருதிம் உறுதிப்பாடு, மன உறுதியும் தைரியத்தன்மையும் பிரதானமாக உடையவராய், ஆஸ்தா அதிலே நிலை பெற்றவராய். 3வது, ஸ்வதர்மஸ்தா, தன்னுடைய தர்மத்திலேயே நிலை பெற்றவராய், தன்னுடைய தர்மத்திலிருந்து மாறல. சரி, தன்னுடைய தர்மத்திலிருந்து மாறவில்லை என்பதற்காக மற்றொரு தர்மத்தை எடுத்துக்கிறாரா? இல்ல, தன் தர்மத்திலிருந்து மாறவில்லை. மனம் உறுதிப்பாடுடன் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. 3வது, சாத்வீக குணத்திலிருந்து இறங்கவே இல்லை. இருந்து கொண்டு என்ன செய்கின்றாராம்? ஒரு அழகான பாடல் பாடுறாராம். இமாம் காதாம் ஆகதாய. ஒரு அழகான, அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னவோ அதை கொடுக்கிறார். என்ன செய்தி? நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேதும் ந தேவதாத்மா கிருக கர்ம காலாஹ மனப்பரம் காரணம் ஆமனந்தி
சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யத். ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்த பாகவதத்தினுடைய முழு சாரமும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு இடம் போரும். நாம் எல்லா சாதனங்களும் இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான். சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போல் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சுகமோ துக்கமோ வருகின்றது அப்படின்னா சுகத்துக்கு காரணம் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு நாம யாரையாவது கையை காட்டுவோம். சுக துக்க ஹேதுகு யாரு? தேவதாத்மா, தேவதா, தேவதைகள் காரணம், ஆத்மா காரணம். கிரக கர்ம காலாகா, கிரகங்கள் காரணம், கர்மங்கள் காரணம், காலாகா காலங்கள் காரணம். இதெல்லாம் காரணம் சொல்றோம். நல்ல 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 கிரகத்துல பிறந்ததுனால, நல்ல கர்மா செஞ்சதுனால, நல்ல காலத்துல பிறந்ததுனால, நல்ல கர்ம வினை இருப்பதனால, தேவதையினுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால, என்னுடைய முயற்சியினால இதெல்லாம் கிடைத்தது. சுகமோ துக்கமோ இதெல்லாம் கிடைத்தது. அப்ப என்னுடைய சுக துக்கத்துக்கு இவர்கள் தான் காரணம் சொல்றோம். இது நம்மை போல இருக்கக்கூடிய சாதாரணப்பட்ட ஜீவர்கள் பேசுகின்ற சம்பாஷணம். ஆனால் இவர் சொல்றார், யார் ஒருவரும் காரணம் என்று. தேவர்களோ, ஆத்மாவோ, கிரகங்களோ, கிரகணங்களோ, கர்மாக்களோ, கிரகணம் நவகிரகங்கள், நவகிரகங்களோ, கர்மங்களோ, காலமோ யாரும் காரணம் அல்ல. யார்தான் காரணம்? மனஹா காரணம், பரம் காரணம் மனஹா. என்னுடைய மனம்தான் அத்தனைக்கும் காரணம். மேலான காரணம், சாதாரண காரணம் கூட இல்ல, பரம் பரம் காரணம். என் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் மனதை தவிர வேற யாரும் காரணம் அல்ல. இந்த ஒன்று புரிந்து விட்டது என்றால் மனம்தான் காரணம் அத்தனைக்கும். செயல் பிறப்பதற்கு காரணம் மனம், செயலிலிருந்து விடுபடுவதற்கு காரணம் மனம். பிறப்புக்கு காரணம் மனம், இறப்புக்கு காரணம் மனம். எல்லாம் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மனம், அழுவதற்கு காரணம் மனம், சிரிப்பதற்கு காரணம் மனம், பந்தப்பட்டிருப்பா நினைப்பதற்கு காரணம் மனம், நான் விமுக்த புருஷனா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் மனம். உபனிஷதம் சொல்லுகிறது, மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. பந்தத்துக்கு காரணமும் மனம், மோட்சத்துக்கு காரணமும் மனம். கண்ணுக்கு தெரியாது, அதே நேரத்திலே நமக்கூடையே இருந்து கொண்டு 24 மணி நேரமும் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கின்ற பலம் வாய்ந்த ஒரு கருவி மனம். இப்ப இந்த மனம் இறைவனை நோக்கி போகாத வரை, இறைவனை நோக்கி இந்த மனம் போகாத வரை இந்த மனதிற்கு ஒரு காலம் ஒரு நாளும்
அமைதி வரப்போவது கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி வேணா சம்பாதியுங்கள், எவ்வளவு உயர்ந்த பதவியில் வேணா இருங்கள், எந்த நாட்டில் வேணா நீங்க வாழுங்கள், எந்த கலாச்சாரம், எந்த பண்பாடுகள் எதை வேணா பின்பற்றுங்கள். ஆனால் மனம் இறைவனை நெருங்காதவரை, இறைவனை ஸ்மரிக்காதவரை, இறைவனை நாடாதவரை வேற வேலை இல்லையா சாமிஜி உங்களுக்கு? உங்களுக்கு வேலை இல்லைன்னா எங்களை போட்டு எதுக்கு வாதிக்கிறீர்கள்? நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. 15-16 மணி நேரம் எங்களுடைய சக்தியை ஃபுல்லாக உறிஞ்சிடுறான். அதன் பிறகு போய் இறைவனை தொழுன்னு சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஹிருதயமே இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியாது என்னுடைய வழி. என்ன அல்பமாக நாம் சிந்திக்கிறோம் பாருங்கள். எவ்வளவு புத்திஹீனமாக சிந்திக்கிறோம் பாருங்கள். கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தால் செயலே எனக்கு தேவைப்படாமல் போய்விடுமே. பகவான் சொல்றார் கீதையில, யார் இந்த உலகத்துல எந்த வேலையுமே செய்ய வேண்டாண்டான்னா ஆத்மரதிஹி ஆத்ம சந்துஷ்டஹ ஆத்மா ராமஹ தஸ்ய காரியம் ந வித்யதே யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மனி ஏவ சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. தன்னிடத்திலே ரமிக்கக்கூடியவனுக்கு, தன்னிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடியவனுக்கு, தன்னுடனேயே திருப்தி உடையவனாக இருக்கக்கூடியவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே இகலோகே, இந்த லோகம் மட்டும் இல்ல, எல்லா லோகத்திலும் அவனுக்கு ஒரு காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செயல் பிறப்பதே துக்கத்திலிருந்துதான் பிறக்கிறது. எந்த செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். ஏன் செயல் பிறக்கிறது, ஏன் தொடர்ந்து செயல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் துக்கத்திலிருந்துதான் செயல் பிறக்கிறது. சந்தோஷமாக நான் இருந்தால் செயல் வராது. எனக்கு பசியே இல்லை, உதாரணம் கொடுக்கிறேன், எனக்கு பசியே இல்லை, சமைப்போமா? சமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருமா? Wait 2 minutes, please.
செயல் நன்மையான செயலாக இருந்தாலும் சரி, நன்மையற்ற செயலாக இருந்தாலும் சரி, அத்தனை செயல்களும் பிறப்பதே துக்கத்திலிருந்து தான். நாம் என்ன சொல்லிக்கிறோம்? எனக்கு இது இல்லை, ஆகையினாலே துக்கம். இந்தந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், ஆகையினாலே துக்கம். இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே இருக்கிறேன், ஆகையினாலே துக்கம். இந்த மாதிரியான அசௌகரியங்கள் இருக்கின்றது, ஆகையினாலே துக்கம். இந்த மாதிரியான உடலமைப்பு இருக்கிறது, ஆகையினாலே துக்கம். இந்த துக்கங்கள்லாம் போவதற்காக நான் கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன்னு சொல்றோம். எப்பொழுது என்னுடைய மனம் நிறைவை நோக்கி போகிறதோ, அல்லது என் சொரூபத்தை நோக்கி போகிறதோ, அல்லது பகவானை நோக்கி போகிறதோ, இறைவன் அப்படின்னு சொல்லும் போது திருவள்ளுவர் 8 குணங்கள் சொல்றாரு. கேளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இறைவன்னா யாருன்னு கேட்கிறோம் இல்லையா? அவர் சொல்றார், என் குணத்தான் தாளை வணங்கா தலை. யார் ஒருவனுக்கு இந்த 8 குணங்கள் இருக்கிறதோ, அந்த இறைவனுடைய தாளை, இறைவனுடைய பாதார விந்தத்தை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த சம்சார சாகரத்திலிருந்து உய்கிறார்கள். மற்றவர்கள் நாம் என்ன சொல்றோம்? எனக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு, அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கணும்னு நான் கடினமா உழைச்சி செல்வத்தெல்லாம் சேர்த்து எல்லா வசதியும் நான் பண்ணி கொண்டதற்கு பிறகு நான் கட்டாயம் எனக்கு ஓய்வு கிடைக்கும், அந்த நேரத்தில் நான் இறைவனை சதா தொழுவதற்கு வருகிறேன், அதுவரைக்கும் என்னை கூப்பிடாதீர்கள், சிந்திக்க மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலேயே உடல், இந்திரியங்கள், மனது, அறிவு, ஆற்றல் எல்லாம் என்னிடம் இருக்கும் போதே என்னால் இறைவனை நோக்கி போக முடியவில்லை என்றால், எல்லாம் போனதற்கு பிறகு கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபி ந முஞ்சதி ஆஷா பிண்டம். எல்லாம் போயாச்சு, இனி போகிறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு. இதன் பிறகு நான் இறைவனை தொழலாம் என்று வருகிறேன். என்ன வேடிக்கை பாருங்கள். மனம் தகுதி இல்லாமல் இருக்கும்போது உயர்வான விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்பது முடியாத காரியம். இப்பேற்பட்ட மனம்தான் சம்சார சக்கரம் பரிவர்த்தையேத். இந்த சம்சாரமானது சதா சுழன்று கொண்டே இருப்பதற்கு, சம்சாரம்னா என்னது? பிறப்பு, இறப்பு, பசி, வயோதிகம், பயம், துக்கம், மறதி, இதெல்லாம் தான் சம்சாரம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இந்த மனம்தான் இந்த சம்சார சக்கரத்தை சுழல வைத்துக் கொண்டே இருக்கும்படியாக செய்கிறது. ஆசை என்னவோ ஓய்வெடுக்க வேண்டும் என்று, ஆனால் மனது பாருங்கள், ஓய்வெடுப்பதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறது. இந்த மனம்தான் சங்கல்பத்தை கொண்டு வந்து, ஆசையை கொண்டு வந்து, செயல்பாட்டை கொண்டு வந்து, விருப்பு வெறுப்போட கூடிய செயலிடத்திலே கொண்டு தள்ளி, அதிலிருந்து வரக்கூடிய
சுகம் துக்கத்தை அனுபவத்தை பெற வைத்து அதை நம்மை நுகர வைத்து அதனிடத்திலே நம்மை பந்தப்பட வைத்து அதற்கேற்ப உண்டான கர்மத்திலே தள்ளி அதற்கேற்ப உண்டான பிறவியை கொடுத்து இந்த சம்சார சக்கரமானது அழிந்து விடாமல் அழகாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்வது யாரு? மம மனஹா. இந்த மனம் இறைவனோட ஒன்றுவதற்காகத்தான் இந்த அத்தனை சாதனங்களும், யஜ்ஞம், தானம், தவம். எதற்கு? மனம் புனிதப்படுவதற்கு, மனம் ஒன்றுபடுவதற்கு, மனம் அமைதி அடைவதற்கு. ஜபம், உபாசனா, கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம், மௌனம், இதெல்லாம் எதற்கு? மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு. புனிதப்பட்ட மனம் ஒருமுகப்படுவதற்கு. அதனால்தான் முதல் நிலையிலே பாவனம், இரண்டாவது நிலையிலே அபியுதயம், மூன்றாவது படி நிஸ்ரேயசம். இந்த நிஸ்ரேயசத்தில் வரும்போதுதான் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். முதல் நிலையிலே கர்ம மலம் போவதற்காக, இரண்டாவது நிலையிலே காம மலம் போவதற்காக, மூன்றாவது நிலையிலே அஜ்ஞான மலம் போவதற்காக. அப்போ மனதுல இந்த மூன்று இருக்கு. அவித்யா, காமம், கர்மம்ங்கிற மூன்று மலங்கள் என்னை இறைவனோட சேர விடாமல் செய்யக்கூடிய பெரும் தடைகள். இந்த மனதை நான் அவனிடத்திலே கொண்டு வைப்பதற்கு எனக்கு விதவிதமான சாதனங்கள் சாஸ்திரம் சொல்லுகின்றன. சாதனங்களுடைய அத்தனை சாதனங்களுடைய வேலையும் மனதை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஒருமுகப்படுத்துவதற்காகவும் தகுதியுடையதாக ஆக்குவதற்காகவும் தானே தவிர சாதனங்களே சாத்தியத்தை கொடுக்காது. நம்ம சாதனங்களை பிடித்துக்கொண்டு சாத்தியத்தை மறந்துடுறோம். தினந்தோறும் நாங்கள் பள்ளிக்கூட ஸ்லோகம் சொல்லுகின்றோம், உபாசனை பண்ணுகின்றோம், ஜபம் பண்ணுகின்றோம், தானம் கொடுக்கின்றோம், யஜ்ஞம் பண்ணுகின்றோம், கோயிலுக்கு போகின்றோம். இதெல்லாம் சாதனம். இந்த சாதனங்களினாலே சாத்தியத்தை அடைய முடியுமா என்றால் அடைய முடியாது. சாத்தியம் என்பது மனம் இறைவனோட ஒன்றினால் மட்டுமே அது நடக்கிறது. இறைவனோட மனம் ஒன்றாத வரை இந்த மனம் நம்மை சதா இந்த சம்சார சக்கரத்திலேயே சுழல வைத்துக் கொண்டிருக்குமே தவிர அதிலிருந்து நம்மை விடுவிக்காது. இதை சொல்லிவிட்டு அந்த அந்தனர் சொல்லுகிறார், சுகதுக்க பிரதோ நாண்யஹா புருஷஸ்ய ஆத்ம விப்ரமஹா மித்ரோதாசீனரி பவஹா சம்சாரஸ்தமசக்ருதஹா. மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக சொல்கிறார், தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார், மனிதர்களுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது சுக துக்க சுப்ரதா. சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சாதனம் எதிரா என்று கேட்டால் மனஹாயேவ அந்யஹா நாஸ்து, மனதை காட்டிலும் வேறொன்று இல்லை.
என்னுடைய மனதை தவிர வேற எது ஒன்றும் எனக்கு நண்பனும் அல்ல, எனக்கு எதிரியும் அல்ல. உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். மனம்தான் பந்து, மனம்தான் எதிரி. இந்த மனதை நாம் எப்படி நம்முடைய கருவியாக மாற்றப் போகின்றோம், இந்த மனதை எப்படி நாம் கையாளப் போகின்றோம், இந்த மனதை எப்படி நாம் இறைவனிடத்திலே அழைத்து கொண்டு போகப் போகிறோம், இந்த மனதை எப்படி இறைவனிடத்திலே இருக்கும்படி செய்ய போகின்றோம், எப்படி இந்த மனதை இறைவனோடையே இருந்து அந்த சுகத்தை அனுபவிக்குமாறு நாம் செய்ய போகிறோம். அவ்வளவுதான். இங்க சொல்லுகிறார், மனதை தவிர சுகத்தையோ துக்கத்தையோ வேற யாரும் கொடுக்கவில்லை, வேற யாரும் கிடையாது. மித்ரஹா அவனும் மனம்தான், சத்ருஹு அவனும் மனம்தான், உதாசீனஹா என்னை உதாசீனப்படுத்துகிறாள் அதுவும் மனம்தான், அரிஹி எதிரி அவனும் மனம்தான். இதெல்லாம் மனதால் கல்பிதம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சம்சாரம். இதுதான் சம்சாரம். நம்ம சம்சாரம் ஏதோ நினைச்சுக்கிறோம். என்னுடைய மனம் ஏற்படுத்தக்கூடிய பெரிய தடைகள். நண்பன் ஒரு 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 குறிப்பிட்ட சாராரை சொல்லுகிறது மனது, எதிரின்னு ஒரு குறிப்பிட்ட சாராரை சொல்லுகிறது மனது, இவர்களான் உதாசீனப்படுத்த வேண்டும் சொல்கிறது ஒரு மனது, இவர்களான் விரும்பப்பட வேண்டும் சொல்கின்றது ஒரு மனது. அத்தனைக்கும் காரணம் மனம். மனம் இல்லை என்றால் யாரு பந்து, யாரு நண்பன், யாரு எதிரி, யார் உதாசீனப்படுத்த வேண்டும், யார் வணங்கப்பட வேண்டியவன், இவர் குரு என்றோ, இவர் மாணவன் என்றோ, இவன் பக்தன் என்றோ, இவன் அபக்தன் என்றோ, அத்தனையும் கல்பிப்பது மனமே. இத சொல்லிட்டு சொல்றார், சம்சாரா இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? தமசஹா ஆத்ம தமசஹா ஆத்ம விப்ரமஹா என்னுடைய மனதிலே தவறாக ஏற்படுத்தி கொண்ட, என்னுடைய மனம் தவறாக ஏற்படுத்தி கொண்ட பிரமையினால், பிராந்தி தர்சனத்தினால், தவறாக புரிதலினால், தவறாக சிந்திப்பதினால், தவறாக எண்ணுவதினால், தவறாக பார்ப்பதினால் ஏற்படுத்தி கொண்ட சம்சாரமே தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது. தஸ்மாத் சர்வாத்மனா தாத நிகிருஹான மனோதியா மையா பேஷிதயா யுக்தஹ ஏதாவான் யோக சங்கிரஹா. தஸ்மாத் அப்பா மேற்கூறிய காரணத்தினாலே மனதை, தஸ்மாத் மேற்கூறிய காரணத்தினால, மயி ஆவேசிதமயா என்னிடத்தில் மனதை செலுத்துவாயாக, தியா யுக்தஹா மனதை என்பால்வை, மனஹா நிகிருஹாயே மனதை முழுமையாக அடக்கியவனாய், யோக சங்கிரஹா குரு யோகத்திலே நிலை பெறுவாயாக. யோகம்ங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான சொல். இறைவனை விட்டு விலகியதினால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து மனமானது விடுபட்டு ஆனந்தத்தினுடைய அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அதுக்கு பெயர் யோகம். அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று மனதை திரும்ப 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 அதனிடத்திலேயே கொண்டு போய் வைக்கிறேன் அல்லவா, அதுக்கு பெயர் யோகம்.
அந்த ஆனந்தத்தை அடைந்து அந்த ஆனந்தத்திலேயே நான் ஈடுபட்டிருக்கிறேன் அல்லவா, அது யோகம். அந்த ஆனந்தமயமாகவே ஆகிவிடுகிறேன் அல்லவா, அதுக்கு பேர் யோகம். அதனால தான் பகவான் சொல்றார், யோகத்துக்கு அவர் கொடுத்துருக்க ரொம்ப அழகான விளக்கம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி யோகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற விளக்கம். துக்க வியோகம் யோகம் யோக சம்ஹிதம். வியோகம்னா ஒன்றிலிருந்து நான் பிரிந்து இருப்பது, விலகி இருப்பது, ஒன்றுடன் சேராமல் இருப்பது. துக்க சம்யோகம், இப்ப நான் துக்கத்தோட சேர்ந்து இருக்கேன், அதிலிருந்து விலகுதல். துக்க சம்யோகம் வியோகம். துக்க சம்யோகம், துக்கத்துல முழுமையாக நான் அழிந்து இருக்கிறேன் அல்லவா, அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்னவோ அதுக்கு பேர் யோகம். அந்த மாதிரி முயற்சி எடுத்து அதிலிருந்து நான் முழுமையாக விடுபட்டு விட்டால் துக்க சம்யோகம் வியோகம் யோக சம்ஹிதம், அதுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. எதிலிருந்து? துக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து ஒருவன் சுகத்தை அனுபவித்தல் எதுவோ அதுதான் உண்மையான யோகம். அதனாலே உத்தவர்கிட்ட பகவான் சொல்றார், இந்த பிக்ஷு இவ்வாறு சொல்லிவிட்டு, பிக்ஷு கீதை இவ்வாறு சொல்லிவிட்டு போய்விட்டது, ஆகினால் நீயும் மனதை முழுமையாக ஒருநிலைப்படுத்தி என்னிடத்திலே மனதை முழுமையாக வைப்பாயாக. அப்படி வைத்தால் எல்லா துன்பத்திலிருந்தும் நீ விடுபட்டு இந்த மோக்ஷானந்தத்தை நீ அனுபவிப்பாய். இந்த முறையிலே உபதேசமானது போகிறது. உத்தவர் நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். விதவிதமான கேள்விகள் எல்லாம் பதில் கொடுத்த பகவான் இந்த உலகத்தை விட்டும் போய்விடுகிறார். அவருடைய வேலை முடிந்து விட்டது, அவர் போய்விடுகிறார். அவர் போனதற்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக 12வது ஸ்கந்தமானது பேசுகிறது. எப்படி வர்ண ஆசிரமம் இருக்கும், எப்படி ஆசிரம தர்மம் இருக்கும், எப்படி குல தர்மம் இருக்கும், எப்படி ஸ்திரீ தர்மம் இருக்கும், எப்படி புருஷ தர்மம் இருக்கும், எப்படி ராஜாக்கள் இருப்பார்கள், எப்படி தனிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள், இது எல்லாம் ரொம்ப விரிவாக 12வது ஸ்கந்தத்திலே பேசப்படுகிறது. யுகங்கள் என்பது என்ன? யுகம் என்பது நம்முடைய மனம்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மறுபடியும் நாம ஞாபகப்படுத்திக் கொண்டோம் என்றால், யுகம் என்பது நம்முடைய மனதை பொறுத்த ஒரு விஷயம். எப்பொழுது மனமானது சத்துவகுணத்திலே மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுது நாம் கிருத்த யுகத்திலே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ நமக்கு என்ன நாட்டம் இருக்கும்னா, ஞானத்திலும் தவத்திலும் நாம் ரொம்ப நாட்டம் உடையவர்களாக இருப்போம். இப்போ நாம ஞானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், தவம் இயற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதுல நமக்கு ரொம்ப ருச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மை நாமே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள், நம்மை நாமே மேலானவர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள், தப்பே கிடையாது, அகங்காரம் வேண்டாம். நாம் சத்துவ குணத்திலே மேலோங்கி இருக்கிறோம். அங்கே சூழ்நிலைகள் முக்கியமில்லை, பிறந்த குலம் முக்கியமல்ல, வாழுகின்ற வாழ்க்கை முக்கியமல்ல, கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் முக்கியமல்ல. நான் சத்துவகுணத்தில் இருக்கிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம்? என்னுடைய மனம், புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் சத்துவ குணத்திலேயே இருக்கும். மனம், புத்தி, இந்திரியங்கள், பிராணன், உடல் அத்தனையும் சத்துவ குணத்திலே இருக்கும். அது மேலோங்கி இருக்கும். ஞான தேடுதல் இருக்கும், தவம் இருக்கும், சுவாத்தியாயம் இருக்கும், ஈஸ்வர சிந்தனம் என்பது இருக்கும். அந்த நாட்டத்திலேயே நான் ருச்சியுடையவனாக இருப்பேன். அப்ப இவர்களுக்கு எது ருச்சி இருக்காது? எதுல இவர்களுக்கு ருச்சி இருக்காது, நாட்டம் இருக்காது? தர்ம, அர்த்த, காம, இதுல இவர்களுக்கு ருச்சி இருக்காது. அதுக்காக இதெல்லாம் விட்டு விட்டு ஓடிடுவாங்களா அப்படின்னா அது இருக்கும்.
வீட்டில் எவ்வளவு நமக்கு உபயோகம் இல்லாத பொருள்கள் வீட்டில் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லவா? எத்தனை பொருள்கள் இருக்கு, நமக்கு உபயோகப்படுத்துகிறோமான்னு என்றைக்காவது ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி அர்த்தமோ காமமோ புண்ணியமோ நிறைய இருக்கு, அது வாட்டில் இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய தேடுதல் முழுக்க எங்கே இருக்குண்டானா, எதில் ருச்சிடானா? சத்துவகுண பிரதானியாய் இந்திரியங்களும் உடலும் பிராணனும் மனதும் சதா ஞானத்தை தேடுவதிலும் தவம் இயற்றுவதிலும் இறைவனை நோக்கி போவதிலுமே. ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய இடம் கிருத்தயுகம். அப்ப நான் ஒருவேளை சத்துவகுணத்துல மேலோங்கி இருந்தா என்னை நானே தட்டி கொடுத்து கொள்ளலாம். நான் கிருதயுகத்திலே இருக்கேன். இந்த உலகத்துல இருந்தா கூட கிருதயுகத்துல இருக்கேன், இந்த நாள்ல இருந்தா கூட கிருதயுகத்துல இருக்கேன். அடுத்தது அதிலிருந்து ரஜோகுணமானது மேலோங்கி போய் சத்துவகுணமானது பின்தொடர்ந்ததுன்னா அப்போ அவர்கள் எங்க வந்து விடுகிறார்கள்? தர்ம அர்த்த காமம், இதுல இவர்களுக்கு பக்தி என்பது வந்து விடுகிறது, விருப்பம் என்பது வந்து விடுகிறது. அப்போ இவர்கள் ரஜோகுண பிரதானிகளாக இருப்பார்கள். அப்போ பிறப்பதுதான் திரேதா யுகம். பாருங்கள், அப்போ எங்கேயோ ஒரு யுகம் நினைச்சுக்க கூடாது. இந்த புராணங்கள் படிக்கும்போது இதெல்லாம் அந்த யுகத்துல நடந்தது அப்படின்னு படிச்சோம்னா நிச்சயமா இது நமக்கு பிரயோஜனப்படாது. இந்த மனோநிலையிலே நான் இருந்தால் அப்போ நான் இந்த இந்த குணத்துல தான் இருப்பேன், இந்த செயல்பாட்டில் தான் இருப்பேன். அப்போ நான் இந்த குணத்திலிருந்து அந்த குணத்துக்கு நான் போவதற்கு இந்த புராணங்கள் எனக்கு வழிகாட்டுகிறது. அப்ப என்னுடைய விருத்தி ரஜோகுண விருத்தி மேலோங்கி அப்ப என்னுடைய சிந்தனை முழுக்க ருச்சி முழுக்க எதுல போகுண்டான்னா தர்ம அர்த்த காம, தர்ம அர்த்த காம. இதுல ஏதாவது திருப்பி 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 மனசு போகும். இவர்களுக்கு சத்துவகுணத்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை, சத்துவகுண நாட்டம் இருக்க விருப்பம் இல்லை, அதை விரும்பவும் மாட்டார்கள். அப்படி இருந்தா ஒரு நாள்ல இந்த மாதிரியான மனோநிலை நான் இருந்தால் நான் திரேதா யுகத்துல இருக்கேன். திரேதா. மூன்றாவது பேராசை, லோபா, அசந்தோஷா, சந்தோஷமில்லா தன்மை, மான, தம்ப, மத்சரஹா, மானம் அகங்காரம், தம்பஹா வஞ்சனை, அதமத்சரஹா விரோதம் பாராட்டுவது, அதோட சேர்ந்து கர்மனாம் காமியானாம் கர்மனாம், காமிய கர்மத்திலேயே பிரீத்தி உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்போ இவர்கள் எந்த குணத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரஜஸ் தமஹா. ரஜஸும் தமசும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து விட்டது. அப்போ அந்த யுகம் துவாபர யுகம், துவாபரம். அப்ப நம்முடைய மனம்தான். மனம் சத்துவகுணத்தில் 100% இருந்தால் கிருத்த யுகம், ரஜோகுணத்தில் மேலோங்கி இருந்தால் திரேதாயுகம். ரஜஸ் தமஸ் கலப்படத்தோட வந்துட்டா அப்ப என்ன வந்துடுறது? பேராசை வந்து விடுகிறது, சந்தோஷம் இல்லா தன்மை வந்து விடுகிறது, அகங்காரம் வந்து விடுகிறது, வஞ்சனை வந்து விடுகிறது, விரோதம் வந்து விடுகிறது, காமிய கர்மத்தில் ஈடுபடுகிறோம். அதுல ருச்சி உடையவர்கள் துவாபர யுக வாழ்க்கையை வாழ்வார்கள். கடைசி தமோகுணம், அதுல இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாயை, அசத்தியம், சோம்பல், தூக்கம், ஹிம்சை, விஷாதம் வருத்தம், சோகம், மோகம், பயம், பொருளின் மேல் பேராசை, இதெல்லாம் மேலோங்கி இருந்தால் நான் தமோ குணத்தினுடைய பிடியிலே முழுமையாக நான் இருக்கின்றேன்.
பயம் இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, மோகம் இருக்கிறது, சோகம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, இம்சை இருக்கிறது, அசத்தியத்தை பின்பற்றுகிறேன், மாயை வாழ்க்கை வாழ்கிறேன். இதெல்லாம் மேலோங்கி இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் தமோகுணத்தினுடைய பிடியிலே இருக்கிறோம். மனம் நம்மை அந்த குணத்திலே வலிமையாக நம்மை பிடித்து கொண்டு அது தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதிலிருந்து கிஞ்சித்தளவும் விலக முடியாதவர்களாய் இருக்கும். அப்போ யுகங்கள் என்பது எங்கேயோ இருப்பது அல்ல, எங்கேயோ நடப்பது அல்ல. அது நம்முடைய மனதிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கக்கூடியவை. ஒருவேளை நான் சத்துவகுணத்திலேயே மேலோங்கி இருந்தால் அப்போ நான் கிருதயுகத்திலே வசிக்கிறேன். ஒருவேளை நான் ரஜோகுணத்தில் இருந்தால் திரேதாயுகத்திலே வசிக்கிறேன். ஒருவேளை நான் தமோகுணத்தில் ரஜோகுணத்தினுடைய பிடியிலே இருந்தால் துவாபர யுகத்திலே வசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அழகான கதாபாத்திரங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காமித்திருக்கிறார்கள். கிருதயுகத்திலே வாழ்ந்தவர்கள், திரேதாயுகத்திலே வாழ்ந்தவர்கள், பகவானுடைய அவதாரம் ராம அவதாரம். அப்போ தர்ம அர்த்த காமத்தை ரொம்ப விரிவா காமிச்சிட்டு போனார். துவாபர யுகம் வந்த போதே நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. திருதராஷ்டிரனுடைய வாழ்க்கை முறை, துரியோதனுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் நமக்கு தெரிந்து விட்டது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த முறையிலே அந்தந்த குணத்திற்கு ஏற்ப, அந்தந்த குணத்தினுடைய உயர்வுக்கு ஏற்ப நம்மிடத்திலே யுகங்களும் யுக மாறுபாடுகளும் அதற்கேற்ப உண்டான சிந்தனமும் அதற்கேற்ப உண்டான செயல்பாடுகளும் வருகிறது. இவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களும் சொல்லி முடித்துவிட்டு சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிடத்திலிருந்து விடைபெறுகிறார். பரீட்சித் மகாராஜா எல்லா உபதேசத்தையும் வாங்கி கொண்ட காரணத்தினாலே முழு மரியாதை செய்து அவரை அனுப்பி வைக்கிறார். தான் எந்த ஞானத்தை பெற்றாரோ அந்த ஞானத்தை முழுமையாக தனக்கு உள்ளாக்குவதற்காக பகவானிடத்திலேயே முழுமையான பக்தியை செய்தவராய், புத்தியை வைத்தவராய், மனமானது பரமாத்மாவுடனேயே முழுமையாக ஒன்றி விடுகிறது. அப்போ அந்த நேரத்திலே தக்ஷன் வர வேண்டும் அல்லவா? இவருடைய செயல்பாட்டை நிறுத்துவதற்காக பரபிரம்மஸ்வரூபத்திலேயே அழிந்து இருக்கக்கூடிய அந்த பரீட்சித் எப்படி இருக்கிறாராம்? அந்த உண்மையவே உணர்ந்த காரணத்தினாலே கைவல்ய பதவியை அடைந்தவராய் உடலானது போவதற்கு தயாராக இருக்கிறார். உடல் போவதற்கு தயாராக இருக்கின்ற அந்த நேரத்திலே தக்ஷன் அவரை கடிப்பதற்காக வருகிறான். தக்ஷன் வருகிறான் கடிப்பதற்கு என்று வருகின்ற நேரத்திலே அவனை எப்படியாவது போய் சொல்ல விட வேண்டும், இந்த மாதிரி நல்ல உயர்ந்த ஆத்மாவை ஹிம்சிக்க வேண்டாம் என்கின்ற முறையிலே நடுல வழியிலே கஷ்யபரை சந்திக்கிறார். அவர் மருந்தை கொடுத்து எப்படியாவது இவரை குணப்படுத்தி விடலாம் என்பதற்காக வராராம். அவருக்கு நிறைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டு தக்ஷன் நேர ராஜாவை தீண்டுகிறார். அந்த விஷமானது அவருடைய உடம்புலே போய் பிரம்மபூதஸ்ய ராஜர்ஷேஹே தேகோதி கரலாக்னினா பபூவ பஸ்மசாத் சத்யஹ பஷ்யதாம் சர்வதேகினாம்.
அவருடைய உடம்பை தீண்டுகிறது. தக்ஷன் அவருடைய உடம்பை தீண்டுகிறான். அந்த பாம்பினுடைய விஷத்தின் காரணத்தினாலே ஒரு க்ஷணப்பொழுதிலே அது பற்றி எரிந்து சாம்பலாக போய் விடுகின்றதாம். அந்த அளவுக்கு விஷமானது உடம்புக்குள்ள ஏறிய காரணத்தினாலே தக்ஷனால் உடம்பைத்தான் தீண்ட முடிந்ததே தவிர அவருடைய ஆத்மாவை, ஏன் மனதை கூட தொட முடியவில்லை. அப்ப ஆத்மாவை எங்கிருந்து தொடுவது? இப்போ ஒரு அழகான செய்தி என்னவென்றால், மரணம் என்பது எல்லோருக்கும் உரித்த ஒன்றுதான். எல்லோரும் மரணத்தை நெருங்கியே ஆக வேண்டும். ஏதாவது வழிமுறையிலே மரணம் என்பது நம்ம பொறுத்த மட்டுக்கும் மரணம் என்பது உடல் கீழே விழுதல், உடல் தோன்றுதல், இதுதான் மரணம் ஜனனம் சொல்றோம். ஆனா இது உண்மையான மரணம் அல்ல. அதனால்தான் ஞானியினுடைய மரணத்தை பற்றி சொல்லும்போது பராந்த காலே பராமிருதாக பரிமுச்சந்தி சர்வே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலம் உண்டு. ஆனா ஞானி உண்மையை உணர்ந்தவன் எப்படி ஆகிவிடுகிறான் என்றால் பராந்த காலே. அவன் பிறகு அவனுக்கு அந்த காலம் கிடையாது. பராந்த காலே, அந்தம் இல்லாத, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சி இல்லாத அந்த நிலையை அடைந்து விடுகிறான். பராமிருதாக பரிமுச்சந்தி சர்வே, அனைத்திலும் இருந்தும் அவன் விடுபட்டு விடுகிறான். அதன் பிறகு அவனுக்கு எவ்வகையிலும் சம்சாரம் இல்லை. மனதிலே அவனுக்கு எந்த சம்சாரமும் இல்லை. இந்த முகரே பரீட்சித் மகாராஜா மோட்சத்தை அடைகிறார் 7 நாள் பாகவதம் கேட்டு. நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய இலக்கு முதல் ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியம் பரம் தீமகி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. அதை அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் எதன் துணை கொண்டு, யார் துணை கொண்டு? 2 சாதனம் தான். நம்முடைய மனதுக்கு 2 சாதனம் இருந்துட்டா போறோம். வேற ஒன்றும் வேண்டாம். வேற நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த 2 சாதனம் இல்லைன்னா நீங்கள் என்ன சாதனத்தை வாழ்க்கையில பின்பற்றினாலும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன அந்த 2 சாதனம்? ஒன்று, குருவிடத்திலே முழுமையாக போய் கற்றல், சாஸ்திரத்தை கற்றல். 2வது குரு சேவா. குருவிடத்திலே சங்கம், சாஸ்திர சங்கம். அது 2ஐயும் பிரிக்க முடியாது. குரு சேவா, குரு சங்கம், சாஸ்திர பட்டனம். இந்த 2ம் என் வாழ்க்கையில அந்திம காலம் வரைக்கும் இருந்ததுன்னா என்னை எந்த சக்தியாலும் தீண்ட முடியா. எனக்கு மரணமும் கிடையா, ஜனனமும் கிடையா. நாம் எடுத்துக்கொண்ட 5 வருட நம்முடைய இந்த சத்சங்க வேள்வியை இன்றுடன் நிறைவு செய்கிறோம். குரு பூர்ணிமாவுடைய காலத்திலே ஆரம்பித்தோம். குரு பூர்ணிமாவுடைய நாளில் நாம் நிறைவு செய்கின்றோம். எல்லோரும் 5 வருட காலம் தொடர்ந்து வந்து கேட்டு செவிமடுத்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய குருடைய அருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.